அண்ணாமலை அவர்கள் போட்ட பதிவு எஸ்தலத். கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் திருவண்ணாமலை ஆலயத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவல் ஆய்வாளரை கன்னத்தில் அறைந்து தாக்குதல் நடத்தியதோடு அது தொடர்பான வழக்கில் தலைமறைவாகி சென்னை உயர் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெற்ற திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீதரன் என்ற நபர் தற்போது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாளுக்கு பரிசு கொடுக்கிறார். அதனை முதலமைச்சரும் சிரித்துக் கொண்டே பெற்றுக் கொள்கிறார். பெண் காவல் ஆய்வாளர் மீது தாக்குதல் நடத்தியவரை காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் வரவேற்பு பிரச்சாரம் அளிப்பது பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் என்ன வகையான செய்தியை வெளிப்படுத்துகிறது என்பதை முதலமைச்சர் உணர்ந்திருக்கிறாரா? தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கும் குற்றவாளிகள் சிறிதும் பயமின்றி உலாவுவதும் திமுகவின் நிழலில் இருப்பதால் தான் என்பதற்கு இன்னும் என்ன உதாரணம் வேண்டும்? அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். இணையத்தில் வைரலானது அவரது பதிவு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.